வணக்கம். இங்கு பேரன்பர்கள் சார்ந்த எனது அருமை பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த எனது அருமை அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும், நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொறுக்குற்றம், இசைக்குற்றம், மசைக்குற்றம், காலிகள் குற்றம் ஆகிய எப்பேற்பட்ட குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகொண்டு, நாங்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தப்பு தக்கன ஊர்ல காசு மட்டும் புடிச்சுக்கிறாம எதுக்கு இவரு லட்சுமண காசு பிடிச்சா ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஆனா அதுக்காண்டி நான் லேசப்பட்டாங்க பாக்குறவங்களுக்கு நாடகம் பிடிச்சாலும் சரி, ஆமா பிடிக்காம குப்புற வச்சு படுத்தாலும் சரி, சரி இல்ல நாடகம் பிடிக்காம பப்புனுக்கார செருப்பு கட்டி அடிச்சாலும் சரி, அந்த பாதி காசு முழுக்கிட்டான். நான் உள்ள போறேன்னா காசை முழுக்கிட்டியா? நீ வந்தாலும் வெளியே வந்தாலும் முடிஞ்சு பாதி காசு முழுக்கிச்சு அப்படி சொல்றீங்களா? உண்மைக்கே மாமா செருப்பு கட்டி அடிச்சா கூட நாளை உள்ள போக மாட்டேன். உதுத்தம் இல்ல, நான் உதுத்தா தானே உலகத்துல வாழ முடியும். உலகத்துல வாழ்றதை விட ஆமா உதுத்த வேண்டிய நாடகத்துக்கே வர முடியும். சத்தியமா சொல்றேன், அந்த உதுத்தல வாழ்ற ஒரே கண்ணே செருவராசனை மட்டும் தான். மாப்பிள ரோச பட்டம்னா 10 ரூபா சம்பாதிக்க முடியாது. 100 ரூபா 10 சம்பாதிக்க முடியாதுடா. ஏன் தெரியுமா? ரோசத்தினால ஒண்ணும் வாங்க முடியாது. ஆனா மலை மட்டும் அறுத்து பாருங்க. ஊர்லயுமே கோவக்காரன், ஆமா தோசைக்காரன் எல்லாம் இருக்க முடியாது. இருக்கிறதாலும் சண்டை சண்டை, குடும்பத்துல நிம்மதி இருக்காது. என்ன வச்சாலும் உதுத்துட்டு போ. ஒரு பழமொழி இருக்கு மாமா, இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி? வெளிய பார்த்தா வெள்ள வரசு, வீட்டுக்குள்ள பார்த்தா முள்ள மாறி. இல்லடா, வெள்ள வரசுனா வெளிய வெள்ள வெட்டி வெள்ள சட்டம் மங்காது. நான் 100 பேரை கூட அடிப்பேன், ஆமா 3 பேரை கூட குத்து வேண்டியதான். அதே ஆள வீட்டுக்குள்ள பாரு, இந்த பொண்டாட்டிக்கு உள்பான தோச்சு போட்டுருப்பாங்க. இங்க ஒரு ஆள் அப்படி இருக்கியா? ஏன் தெரியுமா? பொண்டாட்டி கிட்ட படிச்சு போகணும்டா. கட்டுன பொண்டாட்டி கண்கண்ட தெய்வம். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. சரி மாப்ள. கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது. வீடு மசரே வந்து அரசியல்வாதியில இருந்து சங்க எலெக்ஷன் வரைக்கும் வரட்டுமே. ஆமா உதுத்தவன் தான் ஜெயிக்க முடியும். கோவப்பட்டா ஓட்டு போட மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது. பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. பிரச்சனை இருந்தாதே கோயில்ல முத்தாலம்மனுக்கு காளியம்மனுக்குமே அர்ச்சனை. நல்லா இருந்தா 10 ரூபாய்க்கு சூட வாங்கி கொடுத்த மாட்டேன். ஆனா நோக்காடு வரட்டு கோயில்ல வந்துட்டு 50 வாட்டி உருளுவியா. அப்ப தேம ஒரு பிரச்சனை வந்தா சாமியை கும்பிடுறோம். ஏன்னா எனக்கெல்லாம் வந்துச்சு ஏகப்பட்ட பிரச்சனை. முதல்ல இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறவங்க யாரு சொல்லுங்க? சந்தோஷமா இருக்கிறது யாரு சந்தோஷமா இருக்கிறா? இல்லையே. எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலையும் சந்தோஷமா இருக்கிறவங்க பெண்கள் மட்டும்தான். சிரிச்ச முகம் சீதேவி தழும்ப உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. ராமதாச மாமா புள்ள எப்படி சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. பக்கத்துல அவங்க புருஷன் அப்படிலாம் பாருங்க லூசு மாதிரியே உட்கார்ந்துருப்பா மனுஷன். ஏன் தெரியுமா? காசு ஃபுல்லா இழந்தாச்சு. இன்னைக்கு ஆம்பளையா பிறந்துட்டாலே நம்ம காசு வளர்த்த நிறைய இழந்துட்டோம். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க இருக்கிற பெண்களை பாக்குறப்ப புள்ள என்ன பத்த ஆத்தாக்கலாம் கண்ண தெரியுறீங்க. உங்க அனைவருக்குமே பப்புனுக்காரன் சிறந்தார்ந்த ஒரு வணக்கத்தை தெரியப்படுத்திக்கிட்டு உங்க அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். என்ன நல்ல விஷயம்? ஏன்னா பப்புனு வந்தா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். ஆமாமா. ஏன்னா இங்க இருக்கிற பெண்களுக்கு உங்க பெத்த பிள்ளையா என்ன நினைச்சுக்கங்க. உங்க வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு பப்புனுக்காரன் ஒரு நல்ல விஷயம் சொன்னா பெண்கள் கேட்டுக்கிறீங்களா? சொல்லு. கேட்டுக்கிறீங்களா? மண்டே ஆட்டுக்கு ஒரு சைஸ் ஆட்டு. என்ன கேள்வி கேட்கறவா? கேள்வி இல்லடா, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். நல்ல விஷயம் சொல்லு. சொல்லுங்க. நல்ல விஷயம் ஊர்ல கேட்கணும்ல. ஆமா கேட்பாங்க. இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், என்ன உங்க வீட்டுல நல்லா கவனிங்க. சொல்லுங்க. உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் சரி, பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காது. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். மாப்பிள யாரு மேல பாசம் இருக்கிற? பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். பார்த்தியம் போது ஒருத்தர் பூவாக இப்பதானே தெரியுது. என்ன நடந்துக்கிறது? எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு மாப்பிள. பிரச்சனை இல்லாம உலகத்துல யாராலும் வாழ முடியாது. ஆனா எனக்கெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. எடுத்து ஓத்தாயின கைவச்சிட்டாடி. இனி இந்த உதிர் தேவையான சொல்லிவிட்டு கதவால டம்முன்னு அடைச்சு வீட்டுக்குள்ள போய் பேர்ல கவுத்த மாட்டி தொங்கிட்ட மாப்பிள. அப்படி சொல்ல மாப்பிள 1.5 மணி நேரம் தொங்கி நாக்கு வெளியே வந்துருச்சுடா. ஆனா முத்தாலம்மா என்ன இந்த ஊருக்கு வரணும்னு நினைச்சிருப்பா. அவ்வளவு இருக்குது.
சாகலை அறிது 1.5 மணி நேரம் நான் தொங்கிய என் உசுறு மட்டும் என்னை விட்டு போகல மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள போல? எப்படி கையில போட்ட கவர் போட்ட கழுத்துல இருக்கிற பேர்ல கவத்தை போட்டு இருக்கு தொங்குது. அப்புறம் எப்படி? நாக்களாகவே தொங்குச்சு. ஆனா உசுறு மட்டும் போகல. எந்த நாக்கு தொங்குச்சு? ஏன் நாக்கு தான் தொங்குச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா தூக்கு போட்டது டேபிள் வேணும் மாப்பிள்ள. விளக்கு மத்த எடுங்க என்ன சத்து சத்து நடிக்க டேபிள் மேல விட மசாலா ஃபேன் வேற அங்க டேபிள்ல சொன்னாச்சா டேபிள்ல ஒரு கவுத்த போட்டு தூக்க தாண்டா வரும். அப்படியே புடிச்சிட்டே திருச்சி என்ன அவனே சொல்லிட்டு நான் யார்கிட்ட வந்து என்ன நான் தான் சொல்றேன். என்னடா அந்த சார்ங்க அந்த கொக்கியை பிடிச்சு தொங்கு. டேய் நாடகம் இருக்குறான். சும்மா இருக்க மாட்டே. நாளைக்கு நாடகம் இருக்கு. நாளைக்கு போறானே வேணா. ஏன் தெரியுமா மாப்பிள்ள? நம்ம பொண்டாட்டிய வந்து பக்குவமா ஹேண்டில் பண்ணணும்டா. சும்மா இல்ல கவுத்த எடுக்கறப்பல வச்சிங்க தேவை போற. அப்பப்ப தேவை போற. ஏடா வெச்சு போடா. ஏன் தெரியுமா? கட்டிய மனைவி கண்கண்ட தெய்வம். ஆமா. ஆனா ஏன் பொண்டாட்டில தர்ம பிடியவதி. என்ன சொல்றீங்க? இப்பதான் சொல்ல அடிச்சிட்டு இருக்கீங்க. அது அவ ஆத்தா பத்த கட்டறா. இப்ப என்ன தனியா இருக்கறப்ப அப்படி கொஞ்சம் வர என் பொண்டாட்டி. என்ன சொல்றீங்க? என் பொண்டாட்டிக்கு போன வாரம் பிறந்த நாள் வந்துச்சு. என்னடி உனக்கு வேணும்னு எனக்கு சேலை வாங்கி தாங்கடா. சரி சரின்னு மதுரை போத்தீஸ்க்கு கூட்டி வந்து. போத்தீஸ் சும்மா இல்லடா மாப்பிள்ள. அங்கதான் எனக்கு எரிச்ச மசரா ஆயிடுச்சு. என்னடா மாப்பிள்ள எரிச்சல் இருக்கு? என் பொண்டாட்டி விரிச்சு போட்டே வந்திருந்தா. முடிய உரிச்சு போட்டா தலைமைத்து அப்படி சொல்றாங்க. வெள்ளிக்கிழமடி பொம்பளை விரிச்சு போட்டா வீட்டுக்கு ஆகாது. ஆமா. தலையில பூ வாங்கி வையிடுன்னு செத்த மருங்க மாமான்னு போய் கடையில போய் ஒரு மணத்துக்கு பூ வாங்கி வச்சா. ஒரு மணத்துக்கா? மாப்பிள்ள செருப்பு காட்டிட்டு. எதுக்கு? என் மாத்தா மகள ஒரு பப்புனோட பொண்டாட்டி ஒரு மணத்துக்கு பூ வாங்கிட்டா யாருக்கு கேவலம்? நேர பூ விக்கிற பொம்பளை கிட்ட போனேன். அதுக்கு எதுக்கு போற? நீவே மணி பூ கொடுத்தியா? நான் தப்பா கொடுத்தேன்னு ஒரு பண்ணு போன கிளவி. சரி 1000 ரூபாய் கையில கொடுத்து பூவை கூட விட கொடு. 1000 ரூபாய் என் பொண்டாட்டால வச்ச செம்மடி மொத்த மகளே. பாசம்டா. பொண்டாட்டி மேல பாசம். வேற என்னமா பண்ணுது? தாகம் மறுக்குமா? 6 லிட்டர் தண்ணி கேடு வாங்கி தங்கண்டா. எதுக்குடா மொத்த மகளே? பப்புனுக்கார பொண்டாட்டி தண்ணி குடிக்கிறதா? கடைக்கு கூட்டி போய் ஆப்பிள் ஜூஸே வாங்கி கொடுத்தேன். ஆப்பிள் ஜூஸ். ஏன்? பொண்டாட்டி மேல பாசம். என்ன பண்ணுது? பசிக்குது மாமா 2 பரோட்டா வாங்கி தாங்கட்டால. அப்படியே குத்துற வாங்கி. எதுக்கு? பப்புனுக்கார பொண்டாட்டி பரோட்டா திங்கிறதா? ஹோட்டல்ல கூட்டி போய் பிரியாணியே வாங்கி கொடுத்தேன். ஏன்? பொண்டாட்டி மேல பாசம். இவ்வளவு வாங்கி கொடுத்து கடைசியில என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை கேட்டாடா. செருப்பு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. செருப்பு அடின்னு என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? நான் உன்னை கேட்டா நீ ஒண்ணு வாங்கி தரீ. நீ என்ன மெண்டல் போயலான்னு கேட்டா. என்ன என்ன சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு மூடிக்கிட்டு வந்துட்டோம். ஏன்? பொண்டாட்டி மேல பாசம். பாசம் வச்சோம்னா கடைசியில முன்ன தெருவுல தான் தெரியுமா? என்னடா சொல்ற? ஏன் தெரியுமா லட்சம்? இங்க இருக்கிற ஆண்கள் பெண்களை விட கூட்டம் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமா. உங்களை பார்த்தா என்ன பார்த்தா அப்படியே கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி தெரியுது. ஐயா உங்க கால்ல விழுந்து கேட்கிறேன். உங்களுக்கு பப்புனுக்காரன் ஒரு நல்ல விஷயம். இப்ப எப்படி பெண்களுக்கு நல்ல விஷயம் சொன்னேன், ஆண்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்க கால்ல விழுந்து கெஞ்சுறேன். இந்த நல்ல விஷயத்தை கேட்டு புரிஞ்சு வாழுங்க. நீங்க எவ்வளவு கோடி கோடியா சம்பாதிங்க. சம்பாதிச்சாலும் கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் நீங்க உண்மையை மட்டும் பேசி பழகுங்க. நம்ம பொண்டாட்டி தானே ஈஸியா ஏமாத்தி போடலாம்னு ஒரு பொய்ய சொன்னோம்டா அந்த பொய்ய நமக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும். உண்மை மாப்பிள்ள எப்படி தெரியுமா? அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. சொல்லு. இப்படித்தான் ஒரு கொத்தனார் வேலை பார்க்கறதுக்கு 1000 ரூபாய் சம்பளம் மாப்பிள்ள. டெய்லி பொண்டாட்டி கையில காசு கொடுக்கறது வழக்கம். சரி மாப்பிள்ள. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு? 200 ரூபாய் கொண்டு கையில கொடுத்துருக்கீங்க. சரி. பொண்டாட்டிக்கு கடுப்பு. ஏன்? என்னங்க 1000 ரூபாய் டெய்லி கொடுப்பீங்க, என்னங்க 200 ரூபாய், எங்க 300 ரூபாய்? என்னடி கேட்டா? 300 என்ன? ஏய் இங்க வாடி. கட்டுல புடிச்சு கேட்டா சொத்த காசு எங்க கேக்குற? இங்க வாடி, இங்க வாடி. இவன் கூட கோவமா இருக்கும். என்கிட்ட அடிக்க போறேன் நினைச்சா. ஆனா பொண்டாட்டிய கூப்பிட்டு அடிக்கல. எவ்வளவு வரையுங்க? 300 ரூபாய் வரையுங்க. இங்க வா. பொண்டாட்டி கண்ணத்தை பிடிச்ச. கண்ணத்தை பிடிச்சு எவ்வளவு வரையுது? 300 ரூபாய் வரையுதுங்க. என்னடா 300 முத்தம் கொடுத்தேன். கழிச்சு வச்சு போ மாப்ள. அந்த மைக்ல அப்படி கொடுக்குறீங்க. நம்ம மைக்ல கொடுத்தீங்கன்னா செத்து போன மைக்ல போட முடியல. 300 முத்தம் கொடுத்து கழிச்சு வச்சுட்டாங்க. சரிடா. மறுநாள் வேலைக்கு போய் சம்பள காசை கொண்டு போறேன். வரா 500 ரூபாய் தான் கொடுக்குறேன். ரொம்ப கம்மியா கேட்டான். 300 மணிக்குதா எரியுதா மொன்ன மொன்னுட்டாங்க. பொம்பளை மாதிரியே பேசுறீடா. சகல தானே 300 மொன்னுடுச்சு. டென்ஷன் ஆயிட்டா. இங்க வாடி. என்னடி பிரச்சனை? 300 வரணும் சொன்னீ 500 வரணும் என்ன அக்கறை? பால் எப்படி வாங்க? என்னடி பிரச்சனை? 500 ரூபாய் வரையுது. இங்க வா. என்னவா? எவ்வளவு வருது? 500 ரூபாய் வரையுதுங்க.
பொண்டாட்டி உதட்ட பிடிச்சியா உதட்ட பிடிச்சு 500 தடவை வரைஞ்சு கிட்டவா உதட்ட பிடிச்சு கட்டிச்சு இழுத்துட்டியா சரியா பொச்சுன்னு விட்டுட்டியா இப்பதாண்டா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அங்க என்ன பிரச்சனை இருக்கு? மறுநாள் சனிக்கிழமை சம்பள நாள்னு வெள்ளடியே வேலைக்கு போயிட்டியா. சரி பொண்டாட்டி புருஷனுக்கு போன் அடிக்கிறான். அடிச்சனே கிரிங் கிரிங். ஹலோ என்னங்க என்னமா இந்த போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்தோம்ல. ஆமா கறிக்கடைக்காரருக்கு 400 ரூபாய் தரணுமா. சரி வீட்டு வாசல்ல நிக்கிறாருங்க. இவன் பீரலுக்குள்ள போய் தூக்கிக்கிட்டு பாருன்ற வேட்டியை தூக்கிட்டு பாரு. அதுக்கு கீழே 400 ரூபாய் வச்சுட்டு எடுத்து கொடுத்து கறிக்கடைக்காரன் கணக்க முடிச்சு விடுங்க. சரி சரின்னு போன வச்சுட்டா மாப்பிள. இவன் சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வீட்டுல போயிட்டு வேட்டியை தூக்கிட்டு பாக்குறியா என்ன வச்ச 400 ரூபாய் அப்படியே இருக்கு. பொண்டாட்டி இங்க வாடி. என்னங்க என்னங்க அவன் வச்ச காசு தானே இருக்கு. இங்க வாடி. என்னங்க கறிக்கடைக்காரனுக்கு காசை கொடுத்தா கொடுக்கலையா? ஏங்க காசை கொடுத்து காலை கணக்க முடிச்சிட்டாங்க. சரி காசை கொடுத்து கணக்க முடிச்சா 400 அப்படியே இருக்கு. என்ன கேட்டீங்க? 400 அப்படியே இருக்கா? நான் யாருங்க? உங்க பொண்டாட்டிங்க. நேத்து 500 ரூபாய் குறைச்சதுக்கு என்ன பண்ணீங்க? 500 முத்தம் கொடுத்து அதே போல கறிக்கடைக்காரன் வந்தியா காசு கொடுத்து கேட்டா எதுக்கு காசை கொடுக்க? அவன் உதட்ட பிடிச்சி 400 முத்தம் கொடுத்தே முண்டை போயிட்டான் இருக்கேன். ஆனா நாசப்பட்ட முண்டை போட்டேன். இனி பொண்டாட்டிகிட்ட போட்டு கறிக்கடைக்காரன் போய் தேர்ச்சி. உங்க வீட்டுல நீங்க கடை கொடுத்த மாதிரி நான் கடை மாதிரி சொல்ல மாட்டேன். எனக்கு தேவையா அதெல்லாம்? என்ன பண்றதுங்க பிரச்சனை மேல பிரச்சனை. இதெல்லாம் ஏன் தெரியுமா? கட்டிய மனைவியை கண்கலக்காம பாத்துக்கணும். என்னடா முழக்க புயலாக்குறியா? இப்ப என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா லட்சுமணா? நாடகம் நல்ல நாடகம். ஆமா நம்ம ஊர்ல வருஷ நாடகம்னு கேள்விப்பட்டேன். ஆமா இது எத்தனை 25 இன்னும் சொச்சலாம் இருக்கு. முதல்ல இந்த நாடகம்னா என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நாடகத்துக்கு முதலில் ஏன் நாடகம்னு பேர் வந்துச்சு? ஏன் நாடகம் வந்துச்சு? நாடு கூட்டல் அகம். நாட்டில் உள்ள கருத்துக்களை அகம் என்றால் உள்ளம் என்று அர்த்தம். இந்த நாட்டில் உள்ள கருத்துக்களை உள்ளம் பட பேசக்கூடிய ஒரே ஒரு மேடை இந்த நாடக மேடை. அதனாலதான் இதுக்கு நாடகம் அப்படின்னு பேர் வந்துச்சு. நீங்க பாக்குற ஒவ்வொரு நாடகத்திலையும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. சொல்லுங்க. இப்போ சத்தியவான் சாவித்திரின்னு ஒரு நாடகம் இருக்கு. ஆமாங்க. இந்த நாடகத்தோட கருத்து என்ன? யமன் கிட்ட போராடி தான் புருஷ உசுர திரும்ப மீட்டுட்டு வந்தால் சிறப்பான பெண். சரி சாவித்திரி. அதே போல ஹரிச்சந்திர மயானம் என்ற நாடகத்துல என்ன கருத்து? பொய்யே பேசாம இருந்த காரணத்தினால ஹரிச்சந்திர மகாராஜா பொண்டாட்டிய வித்தாப்புல பிள்ளைய வித்தாப்புல சுடுகாட்டுல வேலை பார்த்தாப்புல. அப்படியும் உண்மையே பேசி பொய்யே பேசாத காரணத்தினால பொண்டாட்டி பிள்ளை திரும்ப கிடைச்சிச்சு. தான் ஆண்டு 56 நாடு திரும்ப கிடைச்சிச்சு. அது உண்மையை பேசணும்ன்ற தத்துவம் உள்ள கருத்தை உணர்த்துற நாடகம். இப்போ இது வள்ளி திருமண நாடகம். இந்த நாடகத்துல இந்த நாடகம் பார்க்காதவங்க யாருமே கிடையாது. நிறைய பார்த்திருப்பீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த வள்ளி திருமண நாடகத்துல முருகனுக்கு வள்ளி எத்தனாவது பொண்டாட்டித்தா? சும்மா சும்மா சொல்லுங்க சொல்லுச்சு. ரெண்டு. நன்றி நன்றி நன்றி. நம்ம ஊர் தான் சும்மா தைரியமா பதில் சொல்லு. 2 பொண்டாட்டி. ஆமா ஆமா. முருகனுக்கு 2 பொண்டாட்டின்றது உலகத்துக்கே தெரியும். நான் என்ன கேட்கிறேன், முருகனுக்கு 2 பொண்டாட்டி கட்டுனா நாடகம் வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. இதுவே உங்க வீட்டுல புருஷ 2 கட்டுனா ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்கிறதுல என்ன விதத்துல? கடவுளே நீங்க எங்க இருந்தீங்க? தெய்வமே. அப்ப ஆம்பளை பார்த்தா இழுச்சாப்பைய மாதிரி தெரியுதா? ஐ தட்டையில 2ஆம் பண்ட கட்ட ரெடியா இருக்க. ஆள் வர்க்க கட்டி போட்டும்டா அப்படி சொல்லுவாங்க. என்னடா ஒரு பிரச்சனை இருக்கு? நாடகம் தெரிஞ்சா மட்டும் போதும் மாப்ள. கதையோட அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். தெரியுமா? கதை அர்த்தம் வந்து பேசக்கூடாது. இதே பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி கேட்டிருக்கும்ல? அதே கேட்டிருப்பேன் பொண்டாட்டிட்ட. கேட்டேன்டா. அத சொல்லியா? அங்கதான்டா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? நான் பேசாம வாயை பொத்திக்கிட்டே இருந்திருக்கலாம்டா. என்ன கட்டில பொண்டாட்டி தானேன்னு பொய் சொல்லக்கூடாது. இவங்கிட்ட எப்படி சொன்னேனோ நான் ஒரு வார்த்தை தப்பா பேசி செருப்படி வாங்கிட்டேன்டா. அதுலடா செருப்படி மாப்பிள. நான் உண்மையை சொல்லியாரணும். நான் மத்தான மாதிரி கதைக்கெல்லாம் பேச மாட்டேன். நான் வந்து வருஷம் பழனிக்கு பாத யாத்திரை முருகப்பெருமானுக்கு மாலை ஓட்டு போவேன். என் பொண்டாட்டி பழனிக்கு பாத யாத்திரை வருவா. 3 நாள் நடபயணம். என்ன ஒரு பிரச்சனைனா போன வாரம் செவ்வாய்க்கிழமை என் பொண்டாட்டி முருகன் படத்தை தொடச்சு கதம்ப மாலையை சுத்திக்கு இருந்தா. நான் நைசா போய் பொண்டாட்டிக்கிட்ட கேள்வி கேட்டேன். ஏண்டி சமயபுரத்தா படம் பக்கத்துல இருக்கு, மீனாட்சி அம்மா படம் பக்கத்துல இருக்கு, முருகன் படத்தை மட்டும் தொடச்சு மாலை ஓடுறீ என்ன அர்த்தம்னு கேட்டேன். எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்குமுங்க கேட்டேன். இவங்க கிட்ட எப்படி கேள்வி கேட்டனோ அதே போல என் பொண்டாட்டி கிட்ட பிட்ட போறேன். ஏண்டி முருகனுக்கு எத்தனை தெரியுமோ?
அவளும் இவங்களை போல சொல்ல 2 ஒண்டாட்டி மாமா எனக்கு தெரியாதா வள்ளியும் தெய்வானியும் உண்டா அப்பதான் பிட்ட போடுற மாதிரி எப்படி முருகனும் ஆம்பளதே ஆமா உன் புருஷன் நானும் ஆம்பளதே சரி முருகன் எப்படி 2 ஒண்டாட்டி கட்டுனாரோ அதே போல ஒண்ணே நான் கட்டிட்டு இன்னொரு ஒண்டாட்டி நான் பாத்துக்கிறவாடு பிட்ட போட்டேன் நல்ல ஒம்பளை இருந்தா செருப்பை கட்டி அடிச்சிருந்திருப்பான் என் ஒண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னான் என்ன நான் கும்பிடுற சாமியே 2 கட்டி இருக்கு நீங்களும் கட்டிக்கங்க மாமாண்டா எனக்கு என் பொண்டாட்டினே சொல்றாளா டவுட்ல கிள்ளி பாக்குறேன் நல்லா தான் இருக்கு அப்பதான் பதிலுக்கு என் பொண்டாட்டி ஒரு கேள்வி கேட்டேன் நீங்க பப்புன்னு தானே மாமா ஆமா உங்களுக்கு எல்லா நாடகம் தெரியுமில்ல தெரியும்படி உங்களுக்கு புராணம் தெரியுமான்னு கேட்டான் நீங்க புராணம் தெரியாம பப்புன்னு இருப்பானா தெரியும் புராணத்துல மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டான் நீங்க என்ன சொன்னீங்க மகாபாரதம் தெரியும்படி மாமா மகாபாரதத்துல இங்கதான் கதையை கவனிக்கணும் சொல்லு பாஞ்சாலிய தெரியுமான்னு கேட்டான் நீங்க பாஞ்சாலிய தெரியாம கதையில இருக்க முடியுமா பாஞ்சாலிய தெரியும் மாமா பாஞ்சாலி பொம்பளை தானே ஆமா உங்க முன்னாடி நானும் பொம்பளை தானே ஆமா பாஞ்சாலிக்கு எத்தனை புருஷேண்டா 5 புருஷேன்னு சொன்னேன் ஒரு புருஷன் உங்களை நான் கட்டிட்டு மிச்ச 4 புருஷன் நான் பாத்துக்கிற மாட்டேன் அதோட மூடிட்டு நீ அதோட என்ன பண்ண வாய பத்துட்டு நம்ம தேவை மயிரா அப்ப பொண்டாட்டியா இருந்தாலும் பேசுறதுதான் பேசணும் இழுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பேசக்கூடாது புரியுதா எல்லாத்தையும் பேசணும்னா இப்போதைக்கு ஆத்தா முத்தால மக்கள் வழிவிடணும் புரியுமா மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாரி காரியம்மா தாயே நீ மருளாடி வந்திடம்மா முடுக்கை வம்பை முரசொலிக்க உரிமை மேலும் சித்தாங்கு அருகட்டி தாயே நீ சீரி வந்திடம்மா என் கருத்திறக்கப்பட்டியில் குடியிருக்கும் என் தாயே முத்தாலம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஆத்தாவே ஆத்தாவே அழைக்கின்றேன் நீ ஆடி வந்திடம்மா எங்கள் கருத்திறக்கப்பட்டியிலே எங்கள் முத்தாலம்மன் தாயே அக்கா எங்கள் கருத்திறக்கப்பட்டியிலே எங்கள் முத்தாலம்மன் தாயே அக்கா குடி சொல்ல வாடியம்மா எங்கள் குலமாக்கு மாறியம்மா அப்பப்பா கருத்திறக்கப்பட்டியிலே எங்கள் காளியம்மா தாத்தாயே எங்க மழை இறங்குச்சு மழை மைத்த புடுங்குச்சு நீங்க வேற மழை நம்ம வந்திருக்கோம்ல மழை வரவே வராது நம்ம வச்சா மழை வரும் நம்ம வந்தா கூட ஒரு சில நாள்ல வரும் இன்னைக்கு எப்பேற்பட்ட டான்ஸை கூட்டி வந்திருக்கோம் மதுரை சங்கத்திலேயே மதுரை சங்கத்துல நீங்களும் எத்தனையோ நாடகத்தை பார்த்திருக்கலாம் என்ன மதுரை சங்கத்திலேயே மதுரை சங்கத்துல நம்பர் ஒன் சூப்பர் கிறுக்க முண்டைய கூட்டி வந்திருக்கோம் நல்ல முண்டை தாங்க நல்ல முண்டை தாங்க தம்பி நீங்க பார்த்து சொல்றீங்க தங்கராசு நீ என்ன நல்ல முண்டை இருக்கிற நீ என்ன லூசு முண்டை அத ஒரு கிறுக்க முண்டை பேசுறான் பாரு எங்க மதுரையை பத்தி எதிர்த்து பேசாத பரவாயில்ல லட்சுமணா இத்தனை பேர் தான் தர்றாங்க நேத்து அழகா என்ன வருதுங்க இதெல்லாம் வந்து
முதல்ல அந்த நாடகம் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா பேரும் சந்தோஷமா இருக்குது. ஊர்ல நல்லா மழை தண்ணி பெய்யணும், மக்கள் எல்லாம் சின்ன சின்ன சண்டை சத்தரவு இருக்கும், அதெல்லாம் மறந்துபட்டு ஒத்துமையா உட்காந்து நாடகத்தை பார்த்தா மனஸ்தாபம் புரியும்தான் நம்ம முன்னோர்கள் நாடகத்தை வச்சாங்க. நாடகம் நல்ல முறையா உட்காந்து பாருங்க. உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், ஒரு சின்ன வேண்டுகோள். நானும் அடுத்த செம்மம் இருந்தாப்பு பப்புனுக்காரன் நினைக்காதீங்க, அடுத்த செம்மம் இருந்தா நான் இப்ப ஒரு பக்கம் மேல மாத்தம் வேணாம் விளக்காத நான் புறக்கவே எங்களுக்கு மூணாவது கிடக்கடா நீ வேற. 4 பேர் முக்கிய 10 மணிக்கு போற 6 மணிக்கு தான் எந்திரிச்சு போவோம். ஏன்டா இருந்ததுக்கு வர உங்களுக்காவது மாமா இங்க பாட்டு 4 பேர் கல்லெடுப்பு வந்து பப்புனுக்கார அதை விட மனவேதனை இருக்கு மாமா. மாப்பிள்ள இல்ல நான் 4 பேருக்கும் எத்த தண்டி இருக்கு. என்னது முகத்துல மீச, ஆனா பப்புனுக்கு மீச இருக்காப்பு. ஏன் தெரியுமா? இந்த பப்பு நினைச்சு ஆடி முடிச்ச உடனே நான் பொம்புலேசம் போட்டு வரேன். இந்த பொம்புலேசம் போடுறதுக்காண்டி 2 நாளுக்கு ஒருக்க சேவிங் பண்ண முடியுமா தான் இருக்கு. இதை இட்டு நான் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கேன். யாருக்குமே தெரியாது. திண்டுக்கல் நாடகத்தை முடிச்சுட்டு என்ன மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாங்க. அருப்புக்கோட்டை பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிருக்கேன். சரி, இந்த கொண்டையும் போட்டு மீசை இல்லாம இருக்கவும் பேக்க வச்சுட்டு நிக்கிறேன். ஒரு ஆளு சைஸா வந்து என்கிட்ட கேக்குறியா? என்ன கேட்டா? 100 ரூபாய் தரேன் வரியா பாத்ரூமுக்குள்ள போவோம் அப்படிங்கிறாங்க. எவன்டா விலையை ஏற்றிட்டு? ஆமா, எனக்கு வந்துட்டு போவான். நான் ஒரு நாடகக்காரன்டா, ஒரு பப்புனுடா, அதனால மீச எடுத்துறேன். மாநகரத்தை முண்ட என்னைய பார்த்து 100 ரூபாய் தரேன் வரியா பாத்ரூமுக்குள்ள போவன்ற செருப்பு பிச்சு வருவேன். அபாரமான தரம் கட்டு போயிட்டேன். என்ன பிச்சைக்கார போல ஒழுக்குமா 2000 கூட அப்பதான் வருவேன். விலை ஏத்தீங்க ஏத்தாதீங்க. அன்னைக்கு 100 ரூபா எடுத்தேன், 50 ரூபாய்க்கு வந்தேன், 50 ரூபாய் பாக்கி இருக்கு. ஆமா அதுக்கு மேல சும்மா நான் முதல்ல வாய்ப்பட வச்சிருக்கேன் சொன்னாங்க. எனக்கு அருமையான திருப்பாரு திண்டுக்கு ஏப்பா இதெல்லாம் எதுக்குப்பா? நம்மளை தாழ்த்துக்கிட்டு மக்களை சிரிக்க வைக்கணும். ஏன்னா இந்த மனிதனுக்கு 1000 மருந்து இருந்தாலும் சிரிப்பு தான் முதல் மருந்து. அதனால நல்ல முறையில சிரிங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போய் இருந்தாலும் டான்ஸ் கருப்பிலை நீ தானே கட்டி பிடிக்கிற, அதான் வகுத்தறிச்சலா இருக்கு எனக்கு. என்ன இப்போ நீங்க பாக்குற நாடகம் கிடையாது. பப்புனுக்காரே டான்ஸ கெட்டி பிடிக்கணும். இது ஒரு தொழில் தருமா? என்னப்பா தொழில் தருமா? நான் தொடாம ஆடிட்டு போறேன். 4 பேர் என்ன சொல்லுவாங்க டீ கடையில, பப்புனு ஒரு கோதிக்கு ஆக மாட்டேன், டான்ஸ் தொடக்கூட மாட்டானப்பா, சரியான மொட்டு பையில போட்டு அப்படி பேச்சு வந்துடுறப்ப இது என் பொறுப்பு. எனக்கு உனக்கும் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? நான் மேடையில வச்சு அமுக்குறேன், நீ வேணுக்குள்ள ஓட்டு அமுக்குற. போன முண்டை திண்டுக்கல் மாவட்டம் நத்தமட்டம் நமது சிறகாட்டுப்பட்டி கிராமம், கோசுகுறிச்சி ஊராட்சி, நமது கருத்தாக்காவட்டி புதூர் 2 ஊர் பொதுமக்கள் நடத்தும் ஸ்ரீ ரகாட்டான் மற்றும் ஸ்ரீ முத்தாரம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு சிறப்பான முறையில் கோவில் அமைந்துள்ள சிங்கார மண்ணொலி முன்னிலை கலைஞர்கள் சிவகுமார் நத்தம் ஒன்றிய முத்தரையர் சங்க தலைவர் எஸ் பொன்னம்மாள், எஸ் ராதா, எஸ் தேவி, எஸ் பிரியா மற்றும் வி சிவ ஆனந்த் மற்றும் வி கதிரவன், வி கீர்த்திகா மற்றும் வி கனிஷ்கா குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகனை மணந்த குறிஞ்சி மலர்ந்து சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம். அது என்ன காதல் திருமணம்? This is a love story. என்ன லவ் ஸ்டோரி? தம்பி யாருன்னு சொல்லிருக்கேன். முருகன் வள்ளிய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கா. அதே மாதிரி உன் பொண்டாட்டி சொல்லிருக்கு மகாபாரத்தையும் கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னு 5 பேரு. ஆனா இன்னைக்கு உன் முன்னாடி நிக்கிறது தெய்வ செயல்தான். ஆமாடா. ஏண்டா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு மாப்பிள்ளை. நமக்கு கமெண்ட் பாவியா? எப்பயுமே போட்டோ பிடிச்சு விடிய காலம் பேஸ்புக்ல போடுறது வழக்கம். ஆமா போன வாரம் ஒரு போட்டோ போட்டிருந்தேன். என்ன போட்டோ? ஒரு பிள்ளை கமெண்ட் பண்ணிருந்துச்சு. என்னன்னு? ஹாய் தங்கராஜ், உன் நாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் யூ போட்டுருச்சு. ஐ லைக் யூனா பிடிக்குதுன்னு அர்த்தம். மறுநாள் போட்டோ போட்டேன். அந்த பிள்ளை மறுபடியும் கமெண்ட் பண்ணிருக்கு. ஹாய் தங்கராஜ், உங்களை நான் இது பண்ணலாம் நினைக்கிறேன், எது பண்ணலாம் காதலிக்கலாம் நினைக்கிறேன். சரி நமக்கு ஒண்ணு அமையுது. நானும் மெசேஜ் பண்றேன். எப்படி பண்ணு தெரியுமா? நேத்து நாடகம் விட்டு வச்சுல அந்த பிள்ளைக்கு டைப் பண்றேன், செல்ல குட்டி இப்ப என்ன பண்ணுதுன்னு. பதிலுக்கு அந்த பிள்ளை மெசேஜ் பண்ணுது, செல்ல குட்டி இப்பதான் சாப்பிட்டு இருக்குன்னுச்சு. ஓகே ஓகே செல்ல குட்டி என்ன சாப்பாடு? பதிலுக்கு அந்த பிள்ளை செல்ல குட்டி சாம்பார் குடிச்சுக்கு இருக்குன்னுச்சு. சரி அடுத்து நான் ஒரு எச்சிக்கல பையன் லேசா ஆழமா இறங்குறேன், செல்ல குட்டி என்ன ட்ரெஸ் போட்டிருக்குன்னு. பதிலுக்கு அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுது, செல்ல குட்டி
கைலி கட்டி இருக்குண்டுச்சு. சரி, செல்ல குட்டி கைலி கட்டாதே பொய் சொல்லுதுண்டு. பதிலுக்கு ரிப்ளை வருது, பேசுறது செல்ல குட்டி இல்ல, உன் செல்ல குட்டியோட புருஷன் போன வச்சு அருவா எடுத்துட்டியா? தேவை மயிலோட நமக்கு அருவா எடுத்துட்டியா? சில ஊருப்பே போட்டாட்டா இருந்துருக்கா வச்சு ஏண்டா பேஸ்புக் லைக் இதெல்லாம் போடுற? அதனால அந்த ஏமா தொலைச்சிடாதீங்க. முருகப்பெருமான் புனிதமான அருமையான முறை. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி கொடி நாட்டு மரபில் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் துணை செயலாளராக பதவி வைக்கின்ற அருமை பாசமிகு அண்ணன் ஆரிக்குடிமன்ற கண்டித்து எம்.கே. வல்லரசன் அவர்கள் உங்கள் முன்னால் வேலை வேடு விருத்தம் ஒருத்தர் அடிக்க காத்து. மற்றொரு நாடகத்தில் கோயிலின் மேலான கோக்கிலவாணி கரூர் கண்டெடுத்து ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயாக தோன்றுவார். மற்றும் இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய அவர் என்று சபதமேற்று வருவதில் நம்ம சூமச்சுகுள மாநகர் வருகாமருக்கும் கருவனூர் மாநகரம் கண்டெடுத்து SVP வைகத் என்று கீதப்பிரியன் அவர்கள் உங்கள் முன்னால் நாரதர் அண்ட் கலகப்பூரனாக தோன்றுவார். இந்த நாடகத்தில் நாங்கள் என்னதான் ஆடிக்கொண்டிருந்தாலும் எவ்வளவுதான் பாடிக்கொண்டிருந்தாலும் சினிமா உலகத்தில் எப்படி TM சௌந்தரராஜனும் நாடக கலை உலகத்தை பொறுத்தளவு அன்பு பாசமிகு மாமா செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாகிய KR ராமதாஸ் அவர்கள் 6 மணி பின்பார் நாத்தி வந்து சிரிக்கிறடி காலத்திலே சோத்து பாடி கொதிக்கிறடி நேரத்திலே நேரத்திலே எப்படி அழகான தத்துவமான பாட்டு போட்டதும் முளைச்சது. ஆமா, விதை காஞ்சி போயிருது, ஆனா போட்டா முளைச்சு வந்துருது. மனுஷன் அப்படியா அர்த்தம் இல்லையா? என்ன மாமா? ஆட்டம் போடும் மனிதருக்கும் ஆரவாரம் ஜீவருக்கும் கோட்டை கட்டி வாழ்ந்தாலும் நெல்லு மூட்டையே தான் உயிர். ஆமா, சோறு சாப்பிடணும் முன்ன செத்து போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரி, மாடி மாடியா வீடு கட்டினாலும் சரி, செத்து போயிட்டா ஐஸ் பட்டி வாடகைத்தையும் தூக்கிட்டு வருவாங்க. எவனும் சொந்தமா வாங்கி வச்சுக்கிற போறது கிடையாது. அதே போல நான் கேக்குறேன், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் இருக்காரு. இப்ப மாமா பழைய பாட்டு அழகா பாடுனீங்க. இந்த பாட்டுல ஏகப்பட்ட கருத்து இருக்கு. புரிஞ்சுக்கிட்டு என்ன பத்தி ஐயாக்கெல்லாம் கை தட்டினாங்க. இப்ப நான் ஒரு பழைய பாட்டு ஒண்ணு பாடுறேன். இந்த பாட்டுக்கு நீங்க விளக்கம் தெரிஞ்சா சொல்லலாம். என்ன பாட்டு? அப்ப நீங்க தெரிஞ்சாலும் சொல்லலாம். ஒரு பழைய பாட்டு பாடுறேன், சும்மா 2 வரி தான், பெருசாலாம் பாடுற பாட்டு.
என்ன படம் தெரியுமா? நாணய மனுஷனுக்கு அவசியம், நாணய மனுஷனுக்கு அவசியம். கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, அத உடனடியா மனைவி பேரில் உயிரும் எழுதக்கூடாது. கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, உடனடியா பொண்டாட்டி பேர்ல எழுதாதேங்கிறியா. பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி எழுதுனா என்ன தப்பு? என்ன தப்பு? ஒரு தப்பு இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம கஷ்டப்பட்டு கடனை வாங்கி லோன் போட்டு ஒரு பைக் வாங்குறோம். ஆமா. இந்த லோனை கட்ட முடியலன்னா லோனுக்கார என்ன பண்ணுவேன்? பைக்கு தூக்கிட்டு போயிருவேன். அப்ப நீங்க பொண்டாட்டி பேர்ல லோனை வாங்கி வீட கட்டி போட்டு லோனை கட்ட முடியல, லோனுக்கார என்ன பண்ணுவியா? பொண்டாட்டிய கூட்டி போயிருவியா? பொண்டாட்டி பேர் தானே இருக்கு. பொண்டாட்டி வேணுமா வேணாமா? அப்ப வீடு மசன பொண்டாட்டி பேர்ல மாத்திடுறேன். பொண்டாட்டியவா நீ பொண்டாட்டி தானே மாத்துவ. அன்பு பாசத்துக்கு மாமா எந்த ஒரு பாடல் பாடினாலும் முறையான வாத்தியம், சிறப்பான முறையில் மிருதங்க வித்வான், மிருதங்க ஆசிரியர், சிறப்பான முறையில் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அரசு குலம் கண்டெடுத்து டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய அன்பு மாமா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த எஸ்ஓ செல்வராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பியும் டோலர்.
கொண்டிருக்கும் அரசகுலம் மாநகரம் கண்டெடுத்து எஸ்பி லேட்டு குத்து லட்சுமணன் லேட்டஸ்ட் குத்து லட்சுமணன் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட் குத்துங்க. மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையாக சிறப்பான முறையில் மொழி மொழி அமைத்து நமது ஊரையே அழகாக அலங்கரித்துள்ள நமது கத்தலக்காப்பட்டி மாணவர் கண்டெடுத்து சிவசக்தி சவுண்ட் சர்வீஸ் இப்படிக்கு கத்தலக்காப்பட்டி புதூர் ஊர் பொதுமக்கள் இருந்து கொண்டு இந்த நாடகத்தை மிக அருமாறு விட்டு அமைத்து கொடுத்து நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் முத்தாலமாக்கும் காரியத்தலக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் நாடகத்தை அமைத்து கொடுத்து அன்பு உள்ள நமது பி அரவங்குறிச்சி மாணவர்கள் எடுத்து அன்பண்ணார் கா வள்ளிமுருகன் அன்பண்ணார் சிறப்பான முறையில் நாடகத்தை அருமாறு விட்டு அமைத்துள்ளார் என்று தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் நடனமாக காத்துக் கொண்டிருக்கும் நடனமங்கை ரோசா மொட்டு மலராத சிட்டு திருப்பதி லட்டு பழனி பஞ்சாமிர்தம் புதுக்கோட்டை புண்ணியவதி யாரு புதுக்கோட்டை பூலாந்தேவி ஆர்எஸ் ஓதா செல்வி ராதா செல்வி டாக்ஸ் காமி
நன்றி வெரைட்டிஸ் மாமா பிச்சு விட்டார். அப்படி மாமாக்கு ரொம்ப நன்றி. என்னப்பா சூப்பரா நீ உட்கார்ந்து அப்ப பப்புனு டான்ஸ் நீ பிச்சு டான்ஸ் வந்து ஆட்டத்தை மட்டும் பாரு. நீங்க வயசுக்கு பப்பு டான்ஸ் நல்லா இருக்குங்க. சித்தப்பா அப்படியே ரசிக்கிறாரு. நல்லா சித்தப்பு. என்ன சித்தப்பா ஆமடியா தங்க வந்த உடனே தூக்கி காமிக்கி கண்ணு பயந்துறாத. அவர் கிறுக்கு முண்டை லப்புண்டு வா அரண்டு தலச்சறாத. இந்த பாடலை பாராட்டி பார்க்காத ஒண்ணும் கிடையாது. இந்த பாடலை பாராட்டி எங்க அண்ணன் பக்கமல சார்பாக ராமதாசன் எனக்கு ஒரு அன்பளிப்பு தான். ஜோரா கை தட்டுங்க. ஏன் அப்படி? ஆமா பிடிச்ச போட்டல. அதனால நன்றி நன்றி நன்றி. அதனால நான் போயிட்டு அந்த பாப்பாவை அனுப்புறேன். ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்பளுக்கு கொடுக்கல. தண்ணிக்கு வாங்குற மிச்ச காசு எடுத்து கொடுக்க முண்டை அன்பளிப்பு நான் நான் போயிட்டு வரப்போ ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு மேல பப்புடுக்காரன் முகரைய பார்க்க உங்க எல்லாருக்குமே எரிச்ச மசாலா புரிஞ்சுக்கிட்டா ரைட்டு. அதெல்லாம் தெரியும். எனக்குன்னு நேரம் இருக்குல்ல. நானும் வந்த கிழமைக்கு நோட்டீஸ் வாசிக்கணும். ரெண்டு பப்புன்ற முறைக்கு ரெண்டு கதை சொல்லணும். சொல்லிட்டு எல்லாரையும் அறிமுகப்படுத்தணும். அது பப்புனோட கிழமை. நான் போயிட்டு டான்ஸ் வர சொல்றேன். ஆகிய உங்கள் முன்னால் பப்புனா எடுத்துக்கொண்டு போன் மதுரை ஏர்போர்ட் அறியாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்களுக்கு இசையப்பள்ளியுமாகி அதே மதுரை ஏர்போர்ட் அறியாமல் இருக்கும் சோழன் குர்ணி என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பப்புன் காமிக் என்பதை அறியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு பாப்பாவை அனுப்புவா. என்ன பொம்பளை பிள்ளை ஏன் பாட்டு விடுவீங்க? என் மாப்பிள்ளைக்கு பாடினா சிரிக்க வைக்கிறியா? எல்லாத்துக்கும் நாலப்பட உதவுவியா? ஒசத்தி பாடுங்க மாப்பிள்ளை பத்தி. ஆடுவரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் ஆடுவரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால அத மாதிரி ஐயா மாதிரி போய் எங்களுக்கு கொடுக்க